அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 9/1/2024 செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய தேய்பிறை பிரதோஷம் ஜனவரி மாதத்தில் அற்புதமான ஒரு நாளாக வருகின்றது. இந்த நாளில் பிரதோஷ நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து உங்கள் வீட்டில் சொன்னீங்கன்னா, வீட்டில் சொல்லலாம் அல்லது அலுவலகத்தில் இருந்தீங்கன்னா அங்கே கூட சொல்லலாம், எங்கே இருந்தாலும் சரி, ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து சொல்லணும். தன வரவு அதிகரிக்குங்க. அற்புதமான மந்திரம். பிரதோஷ நேரங்கிறது மாலை 4:30 6 மணிக்குள்ள. அது என்ன மந்திரம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அற்புதமான தகவல். சிவனின் அவதாரமான ஸ்ரீ மகா கால பைரவர் மந்திர உபாசனை வகுப்பு 21 நாள் வகுப்பு பொங்கல் என்று தொடங்கப்படுகின்றது. தை 1 முதல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்க ஸ்ரீ மகா கால பைரவரின் அருள் இருந்தா போதும். இந்த குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு மகா கால பைரவர் அஞ்சனம் வழங்கப்படும். விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல இந்த 2024 வருடத்தின் தை அமாவாசை என்று ஆத்ம சாந்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதர்வன ஆத்ம சாந்தி பூஜை. இறந்தவர்கள் ஆத்மா சாந்தி அடைய ஆத்ம சாந்தி பூஜை செய்ய விரும்புகிறவங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க, விளக்கத்தை தருவார்கள். 9/1/2024 அருமையான ஒரு நாள். உங்க வீட்டில் சிவனுடைய சிலைகள், லிங்கத்தோட ரூபங்கள் அல்லது பானலிங்கம், அதாவது சாலிகிராம் என்று அழைக்கப்படக்கூடிய பானலிங்கம் எது இருந்தாலும் சரி, பிரதோஷ நேரத்தில் மஞ்சள் தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்யுங்க, மங்களம் உண்டாகும். சுவாமி, எங்ககிட்ட எந்த விதமான சிவலிங்கங்களும் இல்லை அப்படின்னா, சிவ படம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கு சிகப்பு நிற பூக்களை அணிவித்து அல்லது வேறு எந்த வாசனை மலர்களை வேணா அணிவித்து நான் சொல்லும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அபிஷேகம் செய்யறவங்க அபிஷேகம் முடிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மந்திரம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு சொல்ல வேண்டும். சிங் வங் சிவாய நம. இவ்வளவுதான் மந்திரம். சிங் வங் சிவாய நம, சிங் வங் சிவாய நம, சிங் வங் சிவாய நம. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த அற்புதமான தேய்பிறை பிரதோஷ நாளில் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள், ஆன்மீக பதிவுகள் உங்களுக்காக தந்து கொண்டு இருக்கின்றோம். எங்களது பிரதானமான நோக்கம் அன்னதானம் செய்வது. அதற்காக அன்னசேவா என்ற ஒரு குழுவை தொடங்கியுள்ளோம். விருப்பம் இருக்கிறவங்க அந்த குழுவில் சேர முயற்சி செய்யுங்கள். விவரம் தேவையை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.